மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பயிற்சி பரீட்சை 2வது பேப்பரை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். 1வது கேள்வியிலிருந்து 12வது கேள்வி வரை உங்களுக்கு விளக்கமும் விடைகளும் நல்ல விளங்கப்படுத்தப்பட்டு நிகழ்நிலை ஆசான் சேனல்ல அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. தேவையான ஆட்கள் அங்கு சென்று பார்த்து கொள்ளலாம். தற்போது 13வது கேள்வியிலிருந்து நாங்க ஆரம்பிக்க போறோம். பாடசாலையில் காலை 8:05க்கு பாடம் ஆரம்பமாகின்றது. ஒவ்வொரு பாடமும் 1 மணித்தியாலம் கற்பிக்கப்படுகின்றது. என்ன சொல்லுதென்றால் 8:05க்கு பாடசாலை ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒரு பாடம். ஒவ்வொரு பாடமும் 1 மணித்தியாலம் கற்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு 2 பாடங்களின் நிறைவிலும் 15 நிமிடங்கள் இடைவெளி விடப்படுகிறது. அப்ப என்னண்டா 2 பாடம் படிப்பிச்சிட்டு 15 நிமிஷம் இன்டர்வல் விடுறாங்க. 2 பாடம் படிப்பிச்சிட்டு 15 நிமிஷம் இன்டர்வல் விடுறாங்க. 6 பாடங்கள் தினமும் நடைபெறுகின்றதெனில் பாடசாலை நிறைவடையும் நேரம். இப்ப 6 பாடம் நடைபெற்றா அங்க எத்தனை இடைவேளை வரும்? 2 பாடத்துக்கு ஒருக்கா இடைவெளி விடுறாங்க என்றால் 6 பாடம் நடைபெற்றா அங்க 2 இடைவேளை வரப்போகுது. சரி பார்ப்போம். 8:05க்கு தொடங்கினால் 2 மணித்தியாலம் 2 பாடம் நடக்க போகுது. ஏன்? ஒவ்வொரு 2 பாடங்களின் நிறைவிடும் 15 நிமிஷம் இன்டர்வல். இப்ப 2 மணித்தியாலத்துல 2 பாடம். அப்ப 8:05ஓட 2 மணித்தியாலத்தை கூட்டினா 10:05. 2 பாடம் முடிஞ்சு. அடுத்தது 15 நிமிஷம் இன்டர்வல். 10:05ம் 15 நிமிஷமும் 10:20. சரி, இனி அடுத்த 2 பாடம் 2 மணித்தியாலம் நடக்க போகுது. 10:20ஓட 2 மணித்தியாலத்தை கூட்டினா 12:20. பிறகு 15 நிமிஷம் இன்டர்வல். 12:35. அதுக்கு பிறகு 2 மணித்தியாலம் பாடம் நடக்குது. 12:35ஓட 2 மணித்தியாலத்தை கூட்டினா 2:35க்கு பள்ளிக்கூடம் முடிவடையும். நீங்க இதுல பாருங்க, பிற்பகல் 2:35. ஏன்? காலை 8:05னா முற்பகல் 8:05க்கு பள்ளிக்கூடம் தொடங்கிட்டுது. பிற்பகல் 2:35க்கு பாடசாலை நிறைவடையும். ஒரு நாளும் முற்பகல் என்ற விட வராது. ஆகவே முற்பகல் பிழை. சரிதானே மாணவர்களே? 14வது கேள்வியை பார்க்க போறோம். பின்வரும் உருக்கள் காட்டப்படும் 4 சந்தர்ப்பங்களையும் குறித்த ஒரு ஒழுங்குமுறையில் ஒழுங்குபடுத்தும் போது ஒரு செயன்முறை வெளிப்படுத்தப்படுகின்றது. அதன் சரியான ஒழுங்குபடுத்தும் முறை காணப்படும் விடை யாது? அப்ப உங்களை எல்லாருக்கும் நீங்க இதெல்லாம் செய்திருப்பீங்க. உங்களை எல்லாருக்கும் பார்த்தா தெரியுது. ஒரு குருவி முட்டையிட்டு அதுக்கு உணவு ஊட்டி தன்னோட கடைசியா எல்லா குருவிகளையும் கூட்டி செல்ற படம் தான் இந்த உருவங்கள். அதை நீங்க ஒழுங்குபடுத்தணும்டா இதுல பார்த்தா உங்களுக்கு ஏயில தாய்க்குருவியும் தந்தை குருவியும் அதுகளுக்கு உணவு எடுத்து விட்டுது. பியில குருவி கூடு தேடி சியில முட்டை எடுக்குது. டியில எல்லாம் பறந்து போகுது. கடைசியா முட்டையில இருந்த முழு குருவியும் கடைசியா பறந்து போகுது. அப்ப உங்களுக்கு தெரியணும் இந்த டி என்றதான் கடைசி விடையா வரப்போகுது. சரிதானே? டி என்றதான் இந்த ஒழுங்குமுறையில கடைசி ஒரு. ஆகவே விடையில போய் பாருங்க எந்த விடையில கடைசியா டி இருக்கு. எந்த விடையில கடைசியா டி இருக்கு? முதலாவது விடையில. இப்படித்தான் மாணவர்களை செய்கிறது. எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி எழுதி கொண்டு நிக்கிறேல. மிக குறைவான நேரத்துக்குள்ள செய்யணும்டா இதுதான் ஒரே வழி. சரிதானே மாணவர்களே? சரி, 15வது கேள்விக்கு போறோம். படத்தில் ABC என்ற பெயரில் காட்டப்படவாறு சதுர வடிவ கடதாசி துண்டொன்று புள்ளிக்கோட்டின் மடிக்கப்பட்டு புள்ளிக்கோட்டின் வழியே என்று வரணும். புள்ளிக்கோட்டின் வழியே மடிக்கப்பட்டு பின்னர் நிறம் தீட்டப்பட்ட பகுதி வெட்டி அகற்றப்படுகின்றது. அகற்றிய பின்னர் காணத்தக்க வடிவங்கள் அவை. அப்ப உங்களுக்கு தெரியுது, ஒரு செவ்வகத்தை எடுத்து 2ஆ மடிச்சு பிறகு மூலையால மடிச்சு மேல வெட்டுறாங்க. அப்ப முக்கோணமா வெட்டுறாங்க. இங்க பாருங்க, முக்கோணமா வெட்டினா
விரிக்கும் போது விரிக்க உங்களுக்கு இன்னொரு முக்கோணம் வரும். ஏன்? வெட்டின முக்கோணத்தின் இன்னொரு பகுதி மாதிரி மேல வர போகுது. அப்ப 2 முக்கோணமும் சேர்ந்தா உங்களுக்கு ஒரு செவ்வகம் வரும். சரியா? செவ்வகம் வரும். அதோட அந்த செவ்வகம் நடுப்பகுதியில தான் பெறப்போகுது. இது கற்பனை மாணவர்களே, உங்களோட கற்பனை சக்தியை வளர்த்து கொள்ளணும். அப்ப அது நடுவில் தான் பெறப்போகுது. கரையிலையோ அல்லது இந்த ஓரங்கள்லயோ வராது. ஏன்? நாங்க முக்கோணத்தை எங்க வெட்டுறோம்? இந்த பகுதியில. எந்த பகுதியில? இந்த பகுதிக்குள்ளதான் முக்கோணத்தை வெட்டுறோம். சரிதானே? இந்த பகுதிக்கு வெட்டினா நடுவுல தானே வரும் செவ்வகம். ஆகவே விடையில போய் பாருங்க, எந்த உருவம் நடுவுல செவ்வகம் வந்திருக்கு. ஓ, எக்ஸ் முதலாவது விடை. சரியா மாணவர்களே? சரி. வட்டம் ஏயின் சுற்றளவு 6 மீட்டர் ஆகும். அப்ப ஏயின் சுற்றளவு 6 மீட்டர் ஆகும். குறிச்சு வையுங்கோ. செவ்வக வடிவ காணி பியின் அகலம் 8 மீட்டர் ஆகவும், செவ்வக வடிவ காணியின் பியின் அகலம் 8 மீட்டர் ஆகவும், நீளம் அதன் அகலத்தின் 2 மடங்காகும். அகலம் 8 மீட்டராம், நீளம் அகலத்தின் 2 மடங்கு. அகலத்தின் 2 மடங்கு. அப்ப அகலம் 8 மீட்டர்னா நீளம் எவ்வளவு? 8 2 மடங்கு. 8 16 மீட்டர். சரி, அதுவும் கண்டாச்சு. இப்ப கேள்விக்கு போவோம். வட்டம் ஏயானது செவ்வக காணியை முழுமையாக சுற்றி வருவதற்கு எத்தனை தடவை சுழல வேண்டும்? வட்டம் ஏயானது செவ்வக காணியை முழுமையாக சுற்றி வருவதற்கு எத்தனை தடவை சுழல வேண்டும்? அப்ப இதுக்கு நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றா, செவ்வகத்தின் சுற்றளவை காணணும். செவ்வகத்தின் சுற்றளவை காணும். முதலாவது செவ்வகத்தின் சுற்றளவை காணுவோம். 8 16. இந்த 8 மேலேயும் 16 கூட்டுங்கோ. 8 மட்டும் 16. ஏற்கனவே இன்னொரு 16 இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 16. மொத்தத்தையும் கூட்டினா 48. 48 மீட்டர் தான் சுற்றளவு. வட்டமேயின் சுற்றளவு 6 மீட்டரா. வட்டமே ஒருக்கா சுத்தணுமெண்டா, ஒரு தடவை சுழல வேண்டுமெண்டா எத்தனை மீட்டரை கடக்க வேண்டும்? வட்டமே ஒரு தடவை முழு சுற்று சுழல வேண்டுமென்றால் எத்தனை மீட்டர் கடக்க வேண்டும்? 6 மீட்டர் கடக்கணும். ஏன்? அதுண்ட முழு சுற்றளவே 6 மீட்டர். அப்ப இங்க இருந்து தொடங்கினா 6 மீட்டர் போனா அது திருப்பி ஒரு முழு சுற்றுல 6 மீட்டர் அடை. சரிதானே? விளங்குது தானே? அப்ப 6 மீட்டர் போனா ஒரு தடவை முழு சுற்று சுற்றும். இது 48 மீட்டரா. அப்ப நீங்க 48 மீட்டரை 6 மீட்டரால பிரிச்சு விட்டீங்க என்றால் உங்களுக்கு எத்தனை தடவை என்று வரும்? 6 8 48. ஆகவே 8 தடவை. சரியா மாணவர்களே? விளங்குதா விட? இப்படிதான் செய்யறது. முதலாவது சுற்றளவை காண்றீங்க, பிறகு வட்டம் ஒருக்கா சுத்தினா எவ்வளவு தூரம் போகும் என்று பார்க்கணும். ஒரு தடவை முழு சுற்றி சுழணும் வேண்டாம். செவ்வக காணியை முழுமையாக சுற்றி வருவதற்கு எத்தனை தடவை சுழல வேண்டும்? இந்த சுழல வேண்டும் என்றது ஒருக்கா ஃபுல்லா சுத்தி வரணும். அதுக்குத்தான் நீங்க இங்க கணக்கு போட்டு பார்க்கணும். சரிதானே? ஏதாவது விளக்கம் இல்லை, விளக்கம் கொஞ்சம் குறைவா இருக்குது, இன்னும் விளக்கம் வேணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்து கொள்றேன். சரிதானே? 17வது கேள்வியை பார்க்க போறோம். ஒரு வட்ட வடிவான மைதானத்தை சுற்றி ABCD எனும் 4 பேர் வலஞ்சுழியாக ஓடுகின்றனர். அப்போ ஒரு வட்ட வடிவான மைதானத்தை சுற்றி ABCD என்ற 4 பேர் வலஞ்சுழியா ஓடுகின்றனர். A என்பவர் Bயிடம் பார்க்க 2 மடங்கு வேகமாக ஓடக்கூடியவர். சரி, நான் இந்த கூட்டை குறிக்க போறேன்னு பாருங்க. நான் ஒவ்வொரு வரியா வாசிச்சு குறிச்சு கொண்டு போறேன். A என்பவர் Bயிலும் பார்க்க 2 மடங்கு வேகமாக ஓடக்கூடியவர்.
இப்ப நான் சுகத்துக்காக இவர் அரைவாசி ஓடினா பி வந்து ஒரு முழு வட்டம் சுத்துவார். ஏ வந்து அரைவட்டம் ஓடினா பி வந்து முழு வட்டம் ஓடுவார். ஏன்? ஏ என்பவர் பியிலும் பார்க்க 2 மடங்கு வேகமாக ஓடக்கூடியவர். பி வந்து அரைவட்டம் ஓடினா இவர் வந்து ஏ வந்து முழு வட்டம் ஓடுவார். ஏன்? பியிலும் பார்க்க கவனம், பியிலும் பார்க்க 2 மடங்கு. இல்லாட்டி நாங்கள் இப்படி செய்வோம். பி வந்து கால் வட்டம் ஓடினா ஏ வந்து அரை வட்டம் ஓடுவார். ஏன்? அவற்றை 2 மடங்கு. சரி, நான் பி வந்து கால் வட்டம் ஓடுறேன் வைக்கிறேன். பி வந்து சிக்கு வந்தால், பி வந்து சி என்ற இடத்துக்கு வந்தா ஏ வந்து கால் வட்டம் ஓடி அரை வட்டத்துக்கு வந்துடுவார். அவரும் சிக்கு வந்துடுவார். இருக்கட்டும், சரிதானே? இப்ப நாங்கள் முதலாவது எங்களுடைய குறிச்சிட்டோம். அடுத்தது சி என்பவர் பியிலும் பார்க்க 4 மடங்கு வேகமாக ஓடக்கூடியவர். சி என்பவர் பியிலும் பார்க்க 4 மடங்கு வேகமாக ஓடக்கூடியவர். அப்ப சி இங்க இருந்து வலிக்கிட்டு பி கால்வட்டம் ஓடினா சி கால்வட்டத்தின் 4 மடங்கு என்ன? முழு வட்டம், முழு சுற்றுவார். அப்ப சி வந்து முழு வட்டத்தையும் ஓடுறார். சரி, அவரும் திருப்பி சிக்கு வந்துட்டார். டி என்பவர் பியை போன்று 3 மடங்கு ஓடக்கூடியவர். டி இங்க நிற்கிறார். அவர் வந்து பிய போல 3 மடங்கு ஓடுவாராம். பி கால் வட்டம் ஓடுது. அப்ப டி எத்தனை வட்டம் ஓடும்? கால் என்ற 3 மடங்கு முக்கால் வட்டம் ஓடுவார். பாருங்க, கால், அரை, முக்கால். இப்ப இவரும் சியில வந்து நிற்கிறார். எனில் இப்போது ஒவ்வொருவரும் நிற்கும் நிலையிலிருந்து ஓட ஆரம்பித்தால் 4 ஒன்றாக சந்திக்கும் இடம் யார் ஓட்டத்தை ஆரம்பித்த இடமாக இருக்கும்? யார் ஓட்டத்தை ஆரம்பித்த இடமாக இருக்கும்? சி ஆரம்பித்த இடமாக இருக்கும். ஏன்? இப்ப எல்லாரும் சியில வந்து நிக்கிறாங்க. முழு பேரும் சியில வந்து நிக்கிறாங்க. சரியோ? சரிதானே? அப்ப கேள்விய வரி வரியா வாசிக்க நீங்க கீறிக்கொண்டு போனா உங்களுக்கு சுகமா இருக்கும், ஈஸியா இருக்கும். சரிதான மாணவர்களே? சரி, அடுத்த கேள்விக்கு போறோம். பதினெட்டாவது கேள்வி என்ன சொல்லுதென்றால், தரப்பட்ட கோலத்தை அவதானித்து வினாக்குறி இடப்பட்ட இடத்திற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அப்ப நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன்னா, இந்த வினாக்குறி வர வேண்டிய இடத்தை விட்டுட்டு அதே மாதிரி அதை சுத்தி இருக்கிறதுகளை வச்சு கொண்டு நடுவுல இருக்கிற பெருமானத்தை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தால் சரி, அதுதான் எங்களுக்கு தேவை. அப்ப நாங்கள் பார்க்க போறோம். இதுல 3 இருக்குது, 2 இருக்குது, 8 இருக்குது. நீங்கள் எல்லாரும் கூட்டி பார்ப்பீங்கள். 3 2 5, 5 மட்டும் 13. ஆனா நடுவுல 17 இருக்கு. பிறகு 13ஓட 4 கூட்டினா தான் 17 வருது. 2வது போய் பார்த்தா 6 3 9, 9 4 13. நடுவுக்கு 77 கிடக்கு. அப்ப இது சரி வராது, கூட்டி சரி வராது. கழிச்சாலும் குறைஞ்சு போடும், பிரிச்சாலும் குறைவாத்தான் வரும். அப்ப பெருக்கி பார்ப்போம். ஈர் 3 6, 6 8 48. ஈர் 3 6, 6 8 48. 48க்கும் 17க்கும் இங்க அதுக்கும் சரி வரையில. அப்ப நாங்கள் இனி கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க வேண்டி வரப்போகுது. பாருங்க, 3 2 5, I 5 25, I 5 25. 25ல 8 போனா 17. சரி, அடுத்ததை பார்ப்போம். 6 3 9, 9 9 81. 81ல 4 போனா 7. சரிதானே மாணவர்களே? 81ல 4 போனா 77. 81ல 4 போனா 77.
அதே மாதிரி மூன்றாவதுல 4 3 7 7 7 49. 49ல 4 போனா 45. சரியான விடை 45. ஏன் நாங்கள் இப்படி யோசிச்சு நாங்கள் என்றால், நீங்க பாருங்க, 6 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. 6ஐயும் 4ஐயும் வச்சுக்கொண்டு 77 கிட்ட போகலாமா? இல்ல. 3ஐயும் 4ஐயும் வச்சுக்கொண்டு 77 கிட்ட போகலாமா? இல்ல. ஆனா 6ஐயும் 3ஐயும் வச்சுக்கொண்டு 77 கிட்ட போகலாம். எப்படி? 6 3 9 9 9 81. ஓ, 77 கிட்ட போயாச்சு. 81ல இருந்து 4 கழிச்சா 77. இப்படித்தான் மாணவர்களை யோசிக்கிறது. நீங்க முதலாவது எடுத்து யோசிச்சா உங்களுக்கு சரியான குழப்பம் பெறும். 17 எப்படி வந்தேன்னு யோசிச்சீங்கள்டா, கூட்டியோ பெருக்கியோ அதுல இருந்து இதை கழிச்சோ பார்த்தா சரியான குழப்பங்கள் வரும். அதோட நேரமும் போகும். ஒரு பெரிய தானத்தை எடுக்கல அந்த பெருக்கல் வர்க்கிக்கல் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். எப்படி வர்க்கிக்கிறது அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரிதானே? 19வது கேள்விக்கு போறோம். தரப்பட்ட 3 தொகுதி கொள்கலன்களில் சமமான நீரை கொண்ட கொள்கலன்களின் தொகுதிகள் அவை. அப்ப உங்களுக்கு இதுல தெரியுது சமமான நீரை கொண்ட கொள்கலன். பார்த்த உடனே தெரியுது பியின் சியும் சரி வராது. பியின் சியும் சமனற்றது. ஆகவே பியின் சியும் இருக்கிற விட பிழை. அப்ப அடுத்த 2 விடையிலையும் ஏபிஏசி ஏபிஏசி. நீங்க பாருங்க, இதுக்கு மேல இதுல 2 கொள்கலன் இருக்குது. ஃபுல்லா 3 தொகுதி கொள்கலனில் சமனான நீரை கொண்ட கொள்கலன். இதுல சமனா இருக்குது 2. இப்ப இது வரணுமெண்டா, இதே மாதிரி 2 கொள்கலன் வரணுமெண்டா, நீங்கள் சியில போய் இந்த இதுக்கு நிரப்பி பாருங்க. சியில போய் அதுக்கு சமனான ஒன்றை நிரப்பி பாருங்க. சரியா? அந்த மற்றதுக்கு சமனான ஒன்றை நிரப்பி பாருங்க. 2ம் சமனா இருக்குதா, நீங்க கீறினதும் கீழே இருக்கிறதும் சமனா இருக்குதான்னு பாருங்க. இல்ல. ஆகவே சி என்றது பிழை. சி என்றது பிழை. ஆகவே ஏயின் சியும் வராது. ஏ பி தான் சரி. நீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா பியை போய் தூக்கி அதுல வச்சு கீறி பாருங்க. கீறி பாருங்க. கீறி பார்த்தா உங்களுக்கு இப்படி ஒன்று வருது. கீழே இருக்கிற குத்தியும் மேல நீங்க கீறினதும் சரியா இருக்கா இல்லையா? மேலே நான் கீறினதும் கீழே இருக்கிறதும் சமனா இருக்கா இல்லையா? ஓ, சமனா இருக்கு. ஆகவே ஏபி தான் சரி. சரிதானே மாணவர்களே? இப்படித்தான் கேள்விகளை செய்து கொள்றது. கொஞ்சம் யோசிக்கணும். ஆக ஈஸி என்று சொல்லிடாது, கொஞ்சம் கடினம்தான். தொடர்ச்சியான வினாக்களுக்கான விடைகள் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து கொண்டிருக்கு. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றது இந்த நோட்டிபிகேஷனை பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணா உங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதை விட இதை உங்களை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நன்றி மாணவர்களே. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம்.